வருகின்ற 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் இருக்குங்க. இப்போ நிறையா ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஊடகங்களில் வெளியிடுற கருத்து கணிப்பு பூராவே திமுகவுக்கு சாதகமாக வெளியிடப்படுது. இந்த கருத்து கணிப்புகள் அனைத்துமே வந்து திமுகவுடைய அந்த பணப்பட்டுவாடாவை மையமாக வச்சு தான் வெளியிட்டிருக்காங்க. பணத்துக்கு மட்டுமே விலை போகின்ற வாக்காளர்களாக தமிழகத்தில் நம்ம அவ்வளோ ஈஸியாக இட போட முடியாதுங்க. இப்போ வந்து கோயம்புத்தூரில் 5000 கொடுத்துருக்காங்க, ஒரத்தநாட்டில் வைத்திலிங்கம் வந்து 3000 கொடுத்துருக்காரு, பட்டுக்கோட்டில் காவன அண்ணாதுரை 1000 கொடுத்துருக்காரு. அதுமாதிரி அசோக்குமார் வந்து பேராவூரணியில் 1500 கொடுத்துருக்காரு. இவங்க எல்லாமே நல்லா பூத்தில் இருந்துக்கிட்டு பணம் பட்டுவாடா பண்ணாங்க. அதனாலேயே தமிழ்நாடு முழுவதும் திமுக நல்ல இந்த பண பட்டுவாடா மூலம் வலுவாக திரும்ப ஆட்சியை பிடிக்கணும்னு நிறையா கருத்து கணிப்புலாம் எழுதுகிறாங்க. நாம் ஒன்று புரிஞ்சுக்கலாம், திமுகவோட வாக்கு வங்கியெல்லாம் போன தடவை விஜய் வந்து போட்டியிடலைங்க. அந்த தடவை வந்து விஜயோட அனுதாபிகள் எல்லாம் திமுகவோட அனுதாபிகளாக தான் ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயாநிதியை கொண்டு வரது பிடிக்காமல் திமுகவோட தலைமுறை அந்த குடும்ப இளைஞர்கள்லாம் கூட இப்போ அதிகமாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வேலை செய்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. குறிப்பாக நம்ம ஒவ்வொரு பகுதியிலுமே குடிசை பகுதியில் மக்கள் வந்து ஏற்கனவே திமுக வாக்கு வங்கியாக பயன்படுத்துனாங்க. இந்த வாக்கு வங்கி பூராவுமே தொடர்ந்து 4-5 தேர்தலில் வந்து திமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. இவங்க எல்லாருமே இப்போ விசிலுக்கு வாக்களிச்சிட்டாங்க. பட்டுக்கோட்டையில் கூட அதே நிலைமை தாங்க. நம்ம காவன அண்ணாதுரையோட சொந்த ஊரான நம்முடைய மண்ணாங்காட்டில் கூட அவருக்கு நிறையா சாமானிய மக்கள்லாம் விசிலுக்கு தாங்க வாக்களிச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கின்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க ஊரில் உள்ள சாமானிய மக்கள்லாம் விசிலுக்கு தாங்க வாக்களிச்சிருக்காங்க. ஆகவே அதராமண்ண முஸ்லீம் போட்டுருவாங்க, மதுக்கூர் முஸ்லீம் போட்டுருவாங்க. ஆனால் அந்த முஸ்லீம் குடும்பத்தில் இருக்க பெண்கள் எல்லாமே நிறையா பேர் வந்து விசில் சின்னத்துக்கு போட்டிருக்காங்க, ரெட்டலைக்கு போட்டிருக்காங்க. ஆகவே காவண்ணா அண்ணாதுரை நிச்சயமாக தோல்வியை இந்த பகுதியில் தழுவுவார். அதை நம்ம 4ஆம் தேதி நல்லா தெரியும். அதுமாதிரி திமுகவும் தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும். இந்த தோல்வியை மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருந்தார்னா அது நம்ம விஜயை தாங்க சொல்லணும். விஜயோட பிரச்சாரம் நல்லா எடுபட்டிருக்கு. அதனால் திமுகவை தோற்கடிக்க வேண்டுங்கிற எண்ணம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்திருக்கு. விஜய் வெற்றி வாய்ப்பு உள்ள பகுதியில் விஜய் வேட்பாளர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் திமுகவை தோற்கடிக்க விஜயோட பிரச்சாரம் இன்றைக்கு அதிமுகவுக்கு நிறையா உறுதுணையாக இருக்குது. அந்த வகையில் இந்த பகுதியில் அண்ணன் சி.வி. சேகர் நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. யாருமே விரும்பாத காவனா எப்படிங்க வெற்றி பெற முடியும்? இன்றைக்கு திமுகவோட பணப்பட்டுவாடல்லே அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு பாட்டில் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இங்கே பட்டுக்கோட்டையில் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கிட்டு 10 ரூபா தான் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இந்த 10 ரூபாயை யார் திமுககாரங்க எடுத்துக்கிறாங்களா இல்லை யார் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு எல்லா துறையிலுமே ஊழலாக இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் எப்படிங்க காவனா வெற்றி பெறுவார்?